நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் ஸ்பெகட்டி பாஸ்தா. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு ஆயில் ஊற்றிட்டு ஸ்பெகட்டி போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வடிச்சிடணும். இது 90% இது குக் ஆனால் போதும். 95% குக் ஆனால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பெகட்டியில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு இறங்கும், இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது. ஸோ பாருங்கள், இது மாதிரி நமக்கு வெந்துருச்சுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தண்ணியை வடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இதில் பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆப்ஷனல் தான், பட் வெங்காயம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கேப்சிகம், ஸோ கலர் கேப்சிகம் இருந்தால் போட்டுங்க. பாஸ்தா சீசனிங், உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம இதை நல்லா ரோஸ்ட் ஆக வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் ஒரு மீடியம் டு ஹையில் வச்சு வதக்கிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம இது எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பட்டர் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், ஆலிவ் ஆயில். இதுக்கப்புறம் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த மாவோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறமா நம்ம பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ முதல்ல கொஞ்சம் பால் ஊற்றுங்க, அதுக்கப்புறம் இந்த கட்டியெல்லாம் உடச்சி விடணும். அதுக்கப்புறம் திரும்ப பால் ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்காக வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். ஸோ அதுக்காக ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்பெகட்டி அதில் வேகும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே அது கொஞ்சம் வேகும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், பாஸ்தா சீசனிங், ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இது நமக்கு போதும். இப்போது நம்ம பாஸ்தா போடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் இது நல்லா இந்த சாஸில் நல்லா திக்காகும். அப்போது உப்பு தேவைப்பட்டால் போட்டதுக்கப்புறம் நல்லா இதை சாஸில் வேக வைக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா கேப்சிகம் எல்லாம் அதில் போட்டுட்டு கேப்சிகம், ஆனியன், கார்லிக் அதெல்லாம் போட்டுட்டு சீசனிங் தேவைப்பட்டால் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் இதுக்கு ஆப்ஷனல் தான். சீஸ் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சீஸ் போட்டு கொடுங்க. நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் போடலாம். ஸோ இது மாதிரி ஸ்லைசஸாக இருந்தாலும் ஓகே, கிரேட் பண்ணுறதுனாலும் ஓகே, எதுனாலும் நீங்கள் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக. நார்மல் பாஸ்தாவோட ஸ்பெகட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா இதோட மிக்ஸ் ஆகும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்ன், ப்ராக்கோலி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.